ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை பாதுகாப்பதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ரோபாட்டுகள் மற்றும் தாக்குதல் வாகனங்களை பெருமளவுல தயாரித்து இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க. இந்திய முப்படைகள்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பெருமளவுல பயன்படுத்த இந்தியா முயற்சி செய்து வர்றாங்க. ரோபாட்டுகள் மற்றும் ஆளில்லா தாக்குதல் வாகனங்களை கொண்டு சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் நிலைநிறுத்துவதன் மூலம் அங்க நிலவக்கூடிய பேட்டில் ஃபீல்ட் சினாரியோவை மாத்த இந்தியா முயற்சி செய்றாங்க. இந்த வீடியோல இந்தியா எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை எல்லையை பாதுகாப்பதற்கு பயன்படுத்த போறாங்க, இந்தியா டெவலப் செய்து வரும் ரோபாட்டுகள் மற்றும் தாக்குதல் வாகனங்கள் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய ராணுவம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள லடாக்ல வச்சு சோதிக்க உள்ளாங்க. இந்த வாகனம் எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் ஆயுதங்கள் மற்றும் வீரர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கும் பயன்படுத்தப்பட உள்ளது. லடாக் சோதனை முடிந்த பிறகு இந்த வாகனத்தை ராஜஸ்தான் பாலைவன பகுதியிலையும் சோதிக்க உள்ளாங்க. இந்த 2 சோதனைகளும் வெற்றிகரமா முடிந்த பிறகு பெருமளவுல இந்த அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள்களை தயாரித்து இந்திய தரைப்படையில் இணைக்க உள்ளாங்க. இது போன்ற வாகனங்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்தியாவின் தனியார் டிஃபென்ஸ் நிறுவனங்கள் தயாரித்து வர்றாங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள்கள்னால பேட்டரி மற்றும் மோட்டார்களை பயன்படுத்தி தொடர்ந்து 6 முதல் 14 மணி நேரம் இயங்க முடியும். இந்த வாகனங்களோட ஆபரேட்டிங் ரேஞ்ச் 3 கிலோமீட்டர். அதாவது இந்த வாகனங்களை கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இயக்க முடியும். இந்த அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள்கள்னால 3 கிலோமீட்டர் சுற்றளவுல 500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு நகர முடியும். இந்த வாகனங்கள்ல இரவு மற்றும் பகல் நேரத்துல பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கேமராக்கள் மூலமா 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சர்வேலன்ஸ் பண்ண முடியும். அப்போ கமாண்ட் சென்டர்ல இருந்து இந்த வாகனங்களை பயன்படுத்தி 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கண்காணிக்க முடியும். இந்த வாகனங்களை ஏற்கனவே இந்திய ராணுவம் 2 முறை சோதனை செஞ்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த வாகனங்கள் ஏற்கனவே இந்திய ராணுவத்தின் இன்ஃபென்ட்ரி மற்றும் ஆர்மர்ட் யூனிட்ஸால் சோதிக்கப்பட்டுள்ளது. இன்ஃபென்ட்ரி படையணியை சேர்ந்த வீரர்கள் இந்த அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள்களை ஆயுதங்கள் மற்றும் அம்யூனிஷன்ஸ் எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஆர்மர்ட் யூனிட்ஸை சேர்ந்த வீரர்கள் இந்த வாகனங்களை பயன்படுத்தி எதிரிகளோட நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் எல்லையை ரெகானசன்ஸ் செய்வதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க. 4x4 மற்றும் 6x6 வீல்டு அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள்களை முழுக்க இந்தியாவிலே தயாரிச்சிருக்காங்க. இந்த வாகனத்தோட டிராக்டட் வெர்ஷனை ஒரு ஐரோப்பிய நிறுவனத்துடன் இணைந்து இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த வாகனங்கள் அனைத்து விதமான தட்பவெட்ப சூழ்நிலையிலையும் இயங்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது -20 டிகிரியில இருந்து +50 டிகிரி வரைக்கும் உள்ள டெம்பரேச்சர்ல இந்த வாகனங்களால் செயல்பட முடியும். இந்த வாகனத்துல மேப்பிங், தடைகளை கண்டறிவது மற்றும் பயணிக்கக்கூடிய பாதையை தேர்வு செய்வது போன்ற ஆபரேஷன்களை செய்வதற்கு பல சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள இந்த வருடம் பிப்ரவரி மாசம் நடந்த இந்தோ ஜப்பான் மிலிட்டரி எக்ஸசைஸ்ல இந்தியா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள்களை யுத்த களத்துல வெடிகுண்டுகள் மற்றும் கண்ணி வெடிகளை கண்டுபிடித்து நீக்குவதற்கு இந்திய ராணுவம் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. லடாக் மற்றும் ராஜஸ்தான்ல சோதனைகள் முடித்த பிறகு இந்த அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. இப்ப சோதிக்கப்படும் வாகனங்கள் தவிர ஒன்றுக்கும் மேற்பட்ட அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிள்களை இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. குறிப்பா டாரஸ் ரோபாட்டிக்ஸ் மற்றும் BEML நிறுவனமும் இணைந்து 750 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு நகரும் வகையில ஒரு அன்மேன்ட் ஆல் டெரெயின் வெஹிக்கிளை டெவலப் செய்து வர்றாங்க. இந்திய ராணுவம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இயங்கக்கூடிய அன்மேன்ட் சிஸ்டங்களை தாக்குதல் நடத்துவதற்கு பெருமளவுல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா திரிஷூல் அப்படி
அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை டெவலப் செய்து வர்றாங்க. இந்த சிஸ்டம் ஒரு ரிமோட்லி ஆபரேட்டட் வெப்பன் ஸ்டேஷன். இந்த சிஸ்டத்தினால மனிதர்களின் நகர்வுகளை கண்டுபிடித்து கரெக்டா டார்கெட்டை நோக்கி ஃபயர் பண்ண முடியும். இந்த த்ரிஷூல் சிஸ்டத்தினால 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்க மிக துல்லியமா தாக்க முடியும். தலைநகர் டெல்லியில வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இயங்கக்கூடிய 75க்கும் மேற்பட்ட டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த 75 ப்ராடக்ட்ஸ்ல ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ப்ராடக்ட்ஸும் டெவலப் செய்யப்பட்டு வரும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த 75 ப்ராடக்ட்ஸும் ரோபாட்டிக் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, ஹியூமன் பிஹேவியர் அனலைசிஸ், இன்டெலிஜென்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், வாய்ஸ் அனாலிசிஸ், கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் போன்ற பலவிதமான சிஸ்டங்கள் இந்த நிகழ்ச்சியில காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில காட்சிப்படுத்தப்பட்ட 75 டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ல சைலண்ட் சென்ட்ரி அப்படிங்கிற ரோபாட்டும் ஜெஸ்டர் ரெகக்னிஷன் சிஸ்டமும் அனைவராலும் பெரிதும் பாராட்டப்பட்டது. இந்த 2 சிஸ்டங்களும் எல்லையை பாதுகாப்பதற்கு இந்திய ராணுவத்திற்கு பெருமளவுல உதவும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த சைலண்ட் சென்ட்ரி அப்படிங்கிற ரோபாட் இந்திய ராணுவத்தின் டிஃபென்ஸ் பீரோ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. சைலண்ட் சென்ட்ரி ரோபாட் இந்திய எல்லையை பாதுகாப்பதுல நிலவக்கூடிய பிரச்சனைகளை போக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. சைலண்ட் சென்ட்ரி ரோபாட் ஒரு ரெயில் மவுண்டட் ரோபாட். இந்த ரோபாட்டை பயன்படுத்தி வீரர்கள் செல்ல முடியாத இடத்தையும் சர்வேலன்ஸ் செய்ய முடியும். இந்த சைலண்ட் சென்ட்ரி ரோபாட் தற்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற ரோபாட்டுகள் சவுத் கொரியா மற்றும் இஸ்ரேல் நாடுகள்ல அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சைலண்ட் சென்ட்ரி ரோபாட்டோட தொழில்நுட்பத்தை இந்தியாவுடைய தனியார் நிறுவனங்களுடன் ஷேர் செய்து அதிக அளவுல இந்த ரோபாட்டுகளை உருவாக்க இந்திய ராணுவம் திட்டமிட்டிருக்காங்க. இந்த சைலண்ட் சென்ட்ரி ரோபாட்டை பயன்படுத்தி லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில தீவிரவாதிகள் இன்ஃபில்ட்ரேட் செய்வதை கண்டுபிடிக்க முடியும். இந்த சைலண்ட் சென்ட்ரி ரோபாட்னால தொடர்ந்து 6 மணி நேரம் பேட்டரி மூலமா இயங்க முடியும். பேட்டரி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரோபாட் சார்ஜ் செய்து கொள்ளும். இந்த சைலண்ட் சென்ட்ரி ரோபாட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த சிஸ்டத்துல உள்ள கேமராக்கள் எல்லையில் நடமாடக்கூடிய நபர்களின் முகத்தை தன்னுடைய டேட்டாபேஸ்ல மேட்ச் செய்து பார்க்கும். இப்போ டேட்டாபேஸ்ல இல்லாத ஒரு நபர் எல்லையில இருக்காங்க அப்படின்னா 5 முதல் 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு வயர்லெஸ் மூலமா இது தகவல் அனுப்பும். இதன் மூலமா நமது வீரர்கள் அந்த பகுதிக்கு சென்று தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுத்து நிறுத்த முடியும். அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஜெஸ்டர் ரெகக்னிஷன் சிஸ்டத்தை பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த ஜெஸ்டர் ரெகக்னிஷன் சிஸ்டத்தில் உள்ள கேமரா மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எல்லையில் நடமாடக்கூடிய நபர்கள் தீவிரவாதிகளா இல்ல சாதாரண பொதுமக்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த சிஸ்டம் எல்லையில் நடமாடக்கூடிய நபர் எப்படி அந்த இடத்துல செயல்படுறாரு, ஆயுதம் வச்சிருக்காரா இல்லையா போன்ற பல சமிக்கைகளை வைத்து எல்லையில் இருக்கக்கூடிய நபர் தீவிரவாதியா இல்ல சாதாரண பொதுமக்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்க உதவுது. இந்த 2 சிஸ்டங்களுமே இந்திய ராணுவத்திற்கு தீவிரவாதிகளின் ஊடுருவலை எல்லையில் தடுப்பதற்கு மிகப்பெரிய அளவுல உதவ போகுது. இந்தியா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ரோபாட்டுகள், வாகனங்கள் மற்றும் சென்சார்களை வரும் காலத்துல பெருமளவுல இந்திய எல்லையில் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலவக்கூடிய பேட்டில் ஃபீல்ட் சினாரியோவை டோட்டலா மாத்த இந்தியா முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவின் இந்த நகர்வு மிகவும் ஒரு நல்ல விஷயமா பார்க்கிறேன். இந்தியாவுடைய இந்த திட்டம் குறித்து உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.